கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ, ஒரு மனுஷன் அவன் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமேனா அவன் பயந்திருக்க வேண்டும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். மனைவியும் கணவனும் பயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்திருப்பில்லையானால் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்கும். 1000 தலைமுறை மட்டும் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதை வேதத்தின் வழியாய் பார்க்க முடியும். அவருக்கு முன்பதாக பயந்திருங்கள். இன்றைக்கு பிள்ளைகள் தாறுமாறாய் வாழவும், பிள்ளைகள் தவறோடு கூட வாழ்வதற்கு காரணம் பெற்றோர்கள் தேவனுக்கு முன்பதாக பயந்தில்லாததுனாலே, தேவனுக்கு முன்பதாக சீரில்லாமல் வாழ்ந்ததுனாலே இந்த பிள்ளைகள் தாறுமாறாய் வாழ்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அன்போடு கூட எங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு முன்பதாய் பயந்திருங்கள். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சையை கொடை போல இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பதாக பயந்திருப்பில்லையானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்.